வெட்கம் நாமே நிறைந்த ஒரு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற காரியம் என்றால், நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் உங்களை தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் உங்களை தலையை அவர் கீழே விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி விடப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். தேவன் ஹல்லேலூயா நம்ம தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போமா சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா. சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அவரே நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். He is the lifter of our head. Hallelujah. He who lifts our head. அவர் நம் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒருபோதும் ஹalleluya நீ கவலையே பட வேண்டாம். தேவன் நிச்சயமாக நம் தலையை உயர்த்தி எல்லார் மத்தியிலும் ஆமென் ஹalleluya நம்மளை கனப்படுத்துவார். ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆனால் ஒருபோதும் கவலையே பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஏசாயா 61:7 நாம் வாசிப்போமா. ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. உங்களுக்கு வெட்கத்தில் பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது டபுள் ஃபோல்ட் ஹானர் இன்ஸ்டெட் ஆஃப் ஷேம். ஹல்லேலூயா. உங்களுக்கு டபுள் ஃபோல்ட் ஹானர் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களை தலையை உயர்த்துற ஏதோ சும்மா உயர்த்திட்டு இல்லாம 2 மடங்கு உங்க தலையை உயர்த்தி ஆமென் அந்த வெட்கம் இருந்த அந்த அடையாளமே இல்லாதபடி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நித்திய மகிழ்ச்சி என்றால் ஆமென் என்றென்றைக்கும் உங்களை மகிழ்ச்சியாய் வைக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவங்க 2 மடங்கு உங்க தலையை ஆண்டவர் உயர்த்திட்டார்னா டபுள் ஃபோல்ட் ஹானர் ஆண்டவர் உங்களுக்கு டபுள் போர்ஷன் பிளெஸிங்கை கொடுக்கும்போது ஆமென் நீங்க முன்ன இருந்த காரியத்தை மறந்துட்டு நீங்க சந்தோஷமா ஆண்டவரை துதிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக்கணும். காலை வேளையில பாடல பாடு வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மளை வைப்பார். ஹல்லேலூயா. அதனால் அவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்ற அவர் வல்லவர். இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒருபோதும் ஆமென் ஹல்லேலூயா நம்ம கவலையே பட வேண்டாம். ஆமென். இந்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களால் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதனால் ஒருபோதும் கவலைப்படாமல் நம்ம இருக்கும்போது தேவன் நிச்சயமாக நம் தலையை 2 மடங்கு உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 27:6 வாசிப்போமா. சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் எப்படி உயர்த்துவார்னா உயர்த்தினா சும்மா உயர்த்த மாட்டாரு. உங்களை சத்துருக்கு மேலாக உங்க தலையை உயர்த்துவாராம். இவ்வளோ நாள் உங்களோட சத்துரு உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், துன்பப்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவங்க, உங்களுக்கு நல்லது பார்க்காதவங்க என்ன உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஆண்டவர் அவங்கள விட ஆண்டவர் உங்களை டபுள் மடங்கு உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. உங்களை கஷ்டப்படுத்தினங்களை விட ஆண்டவர் உங்களை டபுள் மடங்கு உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொறுமையோடு சகித்து கொள்ளும் போது தேவன் அவர் டைம் வரும்போது கரெக்டாக அவங்கள விட 2 மடங்கு உங்களை உயர்த்தி வச்சு உங்களை அழகு பார்க்கிற தேவனை தான் நீங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க இந்த கால வேளையில. ஹல்லேலூயா. அதனால ஒருபோதும் நீங்க கவலையே படக்கூடாது. கவலை வந்துருச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில அந்த கவலை என்ன பண்ணும், அந்த கவலை அதை வளர்த்துறோம். கவலை வளர்த்து 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 கவலையிலே உங்க வாழ்க்கையில முடிஞ்சிடும்.
ஆனால் நீங்க கவலையே படாமல் நான் பைபிள் எப்பொழுதும் சொல்லுது, ஃபியர் நாட், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்க பாரங்கள் எல்லாவற்றையும் என் மேல போட்டு விடுங்கன்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனா நம்ம பண்றது என்னன்னா, நம்ம எப்பொழுதும் கவலைப்பட்டுட்டே தான் இருக்கிறோம், எப்பொழுதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா இந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல நம்ம பாரத்தை நம்ம போட்டு விட்டோம்னா நிச்சயமாக தேவன், ஹalleluya, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவர் வல்லவர். ஆமென். அவர் ஆசீர்வதித்தார் 2 மடங்கு உங்களை சத்துருக்களை விட உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. சத்துருக்கு மேலாக உங்களை ஆசீர்வதிப்பார், சத்துருக்கு மேலாக உங்களை வைப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம 2 பேரோட வாழ்க்கை இந்த காலை வேளை நம்ம தியானிக்கலாம். தாவீதோட வாழ்க்கையில அவன் அபிஷேகம் பண்ணவனாய் இருந்தான் என்று சொல்லி நமக்கு தெரியும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தும் அவனோட வாழ்க்கையில எங்க சென்றாலும் அவன் வெட்கத்தை தான் அனுபவித்தான். எவ்வளோ காரியங்கள் அவங்க நன்மைகளை செய்தாலும் அவனோட வாழ்க்கையின் பாதையில் எல்லாமே அவனுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமான பாதைகளை தான் இருந்தது. ஆனா அவன் எங்க சென்றாலும் தாவீது கஷ்டமா தான் இருந்தது. அவங்க சொந்த மாமனார் வீட்டுல கூட அவனால சந்தோஷமா அவனால இருக்க முடியல என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளிலும் அவன் சில காரியங்களை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல யோபனோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவனும் அவனோட கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போகும்போது சில காரியங்களை செய்தனால ஆண்டவர் தாவீதின் தலையை உயர்த்தின மாதிரி யோபின் தலையை உயர்த்தின மாதிரி அந்த காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளோட தலையும் ஆண்டவர் 2 மடங்கு உயர்த்தி வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நிச்சயமாக நம்மளை வைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவன் பொறுமையாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ பொறுமை என்பது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. தேவன் நம்மளை உயர்த்த வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து 2 மடங்காக நம் சத்துருக்கு மேலாக நம்ம வைக்க வேண்டும் என்றால் பொறுமை ரொம்ப முக்கியமாக ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதோட வாழ்க்கையில அவன் என்றைக்கும் அவசரப்படவே இல்லை. அவனுக்கு எல்லா சூழ்நிலையும் அமைந்தது. சவுல் ராஜாவை அவனால கொல்ல முடிந்த 2 சூழ்நிலைகள் அவனுக்கு அப்படியே கை கிட்டடி இருந்தது. ஆனாலும் அவன் பொறுமையாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை உயர்த்துற வரைக்கும், ஆண்டவர் அவன் தலையை உயர்த்துற வரைக்கும் தாவீது பொறுமையோடு இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பொறுமை நம்மோடு இருக்கும் போது தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்மளோட வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும். ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ண காரணம் என்ன என்றால் அவனை ராஜாவாக மாற்றுவது. ஆனா அந்த ராஜாக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளதான் அவன் கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் தாவீது பொறுமையா இருந்தான். தேவன் மேலுள்ள நம்பிக்கையை அவன் விடவே இல்லை. ஹalleluya. ஆண்டவரை ஆராதிப்பதை அவன் விடவே இல்லை. அவன் ஹalleluya ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவில்லை. விட்டு கொடுக்காம ஆண்டவரை பிடித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவும் இல்லாம அவனுக்கு தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த அனாயிண்டிங் அவன் பாதுகாத்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை தாவீது செய்தனாலதான் ஹalleluya அவனுக்கு அந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ராஜா என்ற ஒரு பொசிஷன் அவனுக்கு கிடைச்சது என்று சொல்லி பார்க்கிறோம். ஃபாதர் அழகாக அந்த பாடல்ல பாடுவார், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஹalleluya. உங்க வாழ்க்கையில ப்ரமோஷனே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க எவ்வளவு செல்ல முடியலன்னு நினைக்கிறீங்களா? தேவனை ஆராதிங்க, உண்மையா ஆராதிங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க, பொறுமையோடு காத்திருங்க. தாவீது அதை தான் செஞ்சான். இந்த காரியங்களை தான் தாவீது செஞ்சான். இப்படி அந்த காரியங்களை தாவீது செய்த போது தான் அவனுக்கு அந்த ராஜா இந்த பதவி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் முன்னமே செய்கிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தின் பாதைக்குள்ளாக நம்ம போகும்போது வாக்குத்தத்தத்திற்கும் ஆண்டவர் சொன்னதுக்கும் நம்மளோட வாழ்க்கை சம்பந்தம் இல்லாம சில காரியங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த பாதைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நம்மளை திடப்படுத்துவார். ஏதென்றால் அந்த சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மளை கொண்டு போகும்போது நம்மளை பெர்ஃபெக்ட்டாக கொண்டு போய் ஆண்டவர் அங்க நிறுத்துறதுக்காக இந்த காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீதோட வாழ்க்கையில பைத்தியக்கார மாதிரி அளவுக்கு போய் நடிச்சான். அவ்வளோ கேவலமா நடிச்சு உயிருக்கு பயந்து ஓடி அவ்வளோ கஷ்டங்களை அவன் அனுபவித்தான். ஆனாலும் தேவன் அவனோட தலையை சத்துருக்கு மேலாக உயர்த்தி அவன் ஆசீர்வதித்த. தாவீது இருந்த காலத்துல தாவீது விரோதமா போர் செய்ய போகவே பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் தாவீதை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான இஸ்ரேல் கிங்டம் இன்றைக்கு கூட இஸ்ரேல் நாட்டில் போய் அவங்களோட ராஜா, பெரிய ராஜா யாருன்னு கேட்டா தாவீது ராஜா தான் சொல்லுவாங்க.
ஹல்லேலூயா. அந்த மாதிரி தாவீதை அவனோட தலையை உயர்த்தின தேவன், தாவீதின் தலையை உயர்த்தின தேவன் நம்மளோட தலையை உயர்த்துவார். வெட்கப்பட்ட அதே தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல வெட்கப்பட்டான், இஸ்ரவேல் தேசத்துல உயிருக்கு பயந்து ஓடனான். ஆனா அதே தேசத்துல தாவீதை என்ன பண்ணார் ஆண்டவர்? ஹல்லேலூயா, தலையை உயர்த்தி வச்சார். ஹல்லேலூயா, தலையை உயர்த்தி வச்சு டபுள் ப்ரமோஷன் கொடுத்து, முதல்ல யூதாவுக்கு தான் ராஜா இருந்தான், அதுக்கப்புறம் இஸ்ரவேலுக்கு 2 டபுள் ப்ரமோஷன் கொடுத்து டபுளா ஆண்டவர் உயர்த்தி வச்சார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவன் அவன்கிட்ட காணப்பட்ட குவாலிட்டிஸ் தான் நம்ம தியானிச்சோம். அவன் பொறுமையோடு இருந்தான், பர்சீவரன்ஸ் இருந்தது, பேஷன்ஸ் இருந்தது, பர்சீவரன்ஸ் இருந்தது. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அவன் விடவில்லை. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவரை ஆராதிப்பதை அவன் விடவே இல்லை. அது மட்டும் இல்ல, அவனுக்கு கிடைத்த அந்த அனாயிண்டிங் அவன் பாதுகாத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில இருந்தா நிச்சயமாக தேவன் நம் தலையை உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஹல்லேலூயா. யோபுனோட வாழ்க்கையில பார்க்கும்போது, யோபு அவன் முதல்ல நன்றாக தான் ஆண்டவர் ஹல்லேலூயா அவனை சோதிக்கும் நேரம் வரும்போது அவன் சில காரியங்களை அவன் விடவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்பிந்த நிலையை பார்க்கிலும் யோபின் பின்பு நிலை எப்படி இருந்துச்சு? ஹல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களோட தேவன் ஹல்லேலூயா வைத்தார் என்று சொல்லி பார்க்கணும். அதே பத்தி நம்ம வேதாங்களை பார்க்கும்போது எப்பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ரெட்டிப்பா தான் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக வரும். ரெட்டிப்பான டபுள் ஃபோல்ட் பிளெஸிங், அப்படிதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறனால ஒருபோது நான் கவலைப்பட வேண்டாம். யோபு பொறுமையோடு இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாக அவன் பேசவில்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை ஹல்லேலூயா அவன் கூட இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும் அவன் விட்டுவிடவில்லை. இதுதான் தாவீதுக்கு யோபுக்கு உள்ள ஒரு ரிலேஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க 2 பேரும் இந்த மாதிரி சில காரியங்களை அவங்க செய்தாங்க. அதே போல ஆண்டவரை ஆராதிப்பதும் யோபு விடவில்லை. ஆண்டவரை அவர் எப்படிப்பட்டவர் என்று விளக்குகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறான். அது மாத்திரம் இல்லாம அவனோட நாவை பாதுகாத்து கொண்ட, ஆண்டவருக்கு விரோதமா எதுவும் நான் பேசக்கூடாது. he was very cautious in his thing. ஹல்லேலூயா. அதுதான் இந்த 5 காரியங்களை நம்ம தியானிக்கும் போது, முதலாக பேஷன்ஸ், பர்சிவரன்ஸ், ஃபெய்த், வர்ஷிப் and being cautious, guarding the anointing. இந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில இருந்ததுன்னா தேவன் நிச்சயமாக நம் தலையை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஒருபோதும் நீங்க கவலையே பட வேண்டாம். தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தவர் வல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல நம்ம ஒரு காலமும் எங்கேயும் பார்த்திட முடியாது. ஹல்லேலூயா. தாவீதின் தலையை உயர்த்தினவர், யோபின் தலையை உயர்த்தினவர், நிச்சயமாக நம் தலையை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு ஒருபோதும் அவங்கள ஃப்ரெண்ட்ஸை அவன் துச்சமா நினைல. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு லாஸ்டா எதிரியா மாறினாங்க. அவனை போட்டு காயப்படுத்தினாங்க, குற்றப்படுத்தினாங்க. அப்படி இருந்தோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? டபுள் மடங்கு அவனை உயர்த்தி வச்சுட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது போலதான் ஆண்டவர் நம்மளை இரட்டிப்பாக ஆசீர்வதித்து வெட்கப்பட்ட இடங்கள் எல்லாம் நம்ம தலையை உயர்த்த வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்பட்டால் நிச்சயமாக தேவன் ஹல்லேலூயா நம் தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்ல பொறுமை, அந்த பர்சிவரன்ஸ் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆண்டவருக்காக நான் எதுனாலும் செய்வேன், என் வாழ்க்கையே தலைகீழாக மாறினாலும் ஆண்டவருக்காக நிற்பேன் என்ற அந்த ஹார்ட் ஒர்க்கிங்னஸ், அந்த பர்சிவரன்ஸ் நமக்குள்ள இருக்க வேண்டும். மாத்திரம் இல்லாம ஆண்டவர் மேல இருக்க விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரை ஆராதிப்பதை ஒரு நாளும் நீங்க விட்டுவிடக்கூடாது. ஆராதனை வீரருக்கு விரோதமா எதுவுமே நிற்க முடியாது. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமா எதுவுமே நிற்க முடியாது. ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நாங்க ஆண்டவரை தான் ஆராதிப்போம் வைராக்கியம் இருந்தாங்க. இது எரிகிற தீச்சுளைக்குள்ள போனாலும் அந்த தீச்சுளை அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல என்று சொல்லி பார்க்கிறோம். சோ ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமா ராஜாவே எழும்பி நின்னாலும் ஒன்றும் செய்ய
முடியாது. அதுதான் நம்ம படிக்கிற வேதாகமம் சொல்லுகிறது. ஸோ ஆண்டவரை ஆராதிப்பதை ஒரு நாளும் நாம் விட்டு விடக்கூடாது. கடைசியாக ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அனாயிண்டிங், அந்த காரியங்களை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆமென் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். காரியங்களை ஹல்லேலூயா ஆண்டவர் எப்படி நம்ம அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்மளை பாதுகாத்து நம்மளை கொண்டு போகும்போது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்களை காண அவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா ஆமென். ஒரு விசை கூட ஆமென் செப்பனியா 3:19 வாசிப்போமா? செப்பனியா 3:19. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஆண்டவர் உங்கள் தலையை உயர மாட்டாரு. நீங்க எங்கெங்கெல்லாம் வெட்கப்படுத்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் நீங்க ஏதோ சிறுமைப்பட்டீங்களோ, அந்த எல்லா இடங்களிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தவர் வல்லவர். ஹல்லேலூயா ஆமென். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் உங்களை தலையை உயர்த்தி டபுள் ஃபோல்ட் பிளெஸிங் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தவர் வல்லவர். ஆனால் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நீங்க தலை குனிந்த இடங்களை தளர் நிமிர்ந்து நடப்பீங்க. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீங்க தான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களோட தலையை உயர்த்துகிற தேவன். ஆமென். எங்களை வெட்கம் அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமா எங்களை வைப்பேன் என்று சொன்னீங்க. நன்றி செலுத்துகிறோம். எங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதித்தை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மேல இருக்க விசுவாசத்தையும் ஆமென் உம்மை ஆராதிப்பதையும் ஆண்டவரே ஆமென் ஜாக்கிரதையோடு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் நடத்த எங்களுக்கு உதவி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில காணப்பட்டார் ஆண்டவரே நீ சொல்ல வாக்குத்தத்தங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்ப தாவீது போல யோபு போல ஆண்டவரே நாங்கள் ஹல்லேலூயா சில காரியங்களை கடைபிடிக்கும் போது எங்களோட வாழ்க்கையின் தலையை ஆமென் நீங்க உயர்த்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை ஆமென் ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களோட வாழ்க்கையை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆண்டவரே எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மிஷுக்கு நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களில் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.